Taste the Daily. அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் புலிப்பாக்கம் ராஜகுழிப்பேட்டை அருகே கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். டில்லி பாபு, வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வரும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய பெய்து வரும் கனமழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பொருத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மாவட்டத்தில் செங்கல்பட்டு, திருப்போரூர், திருக்கழுக்குன்றம், மதுராந்தகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதோடு சாலைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை சுற்றி தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் நிலையில் பரனூர் சுங்கச்சாவடி அருகே உள்ள புலிப்பாக்கம் ராஜகுழிப்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கின்றன. முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி உள்ளதால் வாகனங்கள் நீருக்குள் புகுந்து வெளியேற சூழ்நிலையில் உள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. அவசரமாக செல்லக்கூடிய பொதுமக்கள், பேருந்துகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் ஓட்டி செல்லும் வாகன ஓட்டிகள் அனைவரும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தேங்கியுள்ள நீரில் வாகனங்கள் அதிவேகமாக சீறி பாய்ந்து செல்வதால் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எதிர் வரும் வாகனங்களும் வாகன ஓட்டிகளின் மீது தண்ணீரை பீச்சி அடிப்பது போல மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் ஏற்பட்டுள்ள மண் அரிப்பின் காரணமாக சாலையில் ஓரங்களில் செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் சூழ்நிலையும் உருவாகியிருக்கின்றன. கனமழையால் ஏற்பட்டுள்ள இந்த துயர சூழ்நிலையை கையாள மாவட்ட நிர்வாகம் விரைந்து செயல்பட்டு தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. அருண், விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி டில்லி பாபு.